படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சர்ச் ஃபாதர் ஒருத்தர் கல்லெல்லாம் கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்குறாரு. சூசைட் பண்ணிக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, ராய் ஸ்காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நான் கொலை பண்ணிட்டேன். எனக்கு ஃபியூச்சரை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. நான் செஞ்சது சரின்னு நினைக்கிறேன். ஒருவேளை எலிகள் திரும்ப வந்துச்சு அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க, இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே மூழ்கி போயிடுறாரு. அங்கதான் படத்தோட பேரையும் போடுறானுங்க, த கன்ஃபெஷன் அப்படின்னு. இந்த ராய் ஸ்காப் யாரு, எதுக்காக இவர் அவரை கொலை பண்ணணும், அந்த ஆள்னால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, எலிகள்னு இவர் எதை மென்ஷன் பண்றாருன்னு இப்படி எதையுமே சொல்லாம ஒரு படத்தை ஆரம்பிக்கிறானுங்க. அங்கேருந்து அப்படியே ஒரு 9 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. இறந்து போனார் இல்லையா, அவரோட பொண்ணு தான் இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்களோட பேர் நயோமி. இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கரு. இப்போ புதுசாக ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்கிறதுனாலையும் இதுக்கு மேலே அந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க. இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் செலவும் கம்மியாகும், அதே நேரத்தில் நம்ம ஆல்பத்தையும் சரியாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு இந்த ஊர் சுத்தமாக செட் ஆகலை. நம்ம திருப்பி நம்ம கலிஃபோர்னியாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அம்மா பையன் அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் இந்த குட்டி பையன் என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஜாலியான கேரக்டரு. அப்படிதான் அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க 2 பேரும் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சு இவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவன் கூட போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் அங்கே தனியாக இருக்கான். இவ்வளோ நேரம் இல்லாமல் அந்த ஆடு இப்போ அந்த பையனை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குது. பார்த்துக்கிட்டே இருந்தது. டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் போட்டுட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நைட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ரூமு கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா, நைட்டு ஏதோ சத்தம்லாம் எனக்கு கேட்குது, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களும் சின்ன பையன் தானே, புது இடத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு மேலே ரூஃபுக்கு போகிறாங்க. அங்கே போய் இவனுக்கு தெரியாமல் ஒரு சிகரெட் டப்பாவை ஒடிச்சு வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பாக்ஸில் ஒரு டேப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மரத்தோட பட்டைங்க இருக்கு இல்லையா, அந்த பட்டைங்க, அதுக்கப்புறமா ஒரு கீயெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த டேப்பை எடுத்து கொண்டு வந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டு பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் அவங்க அப்பா பேசினார் இல்லையா, அதுதான் இந்த டேப்பில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஆரம்பத்தில் அவர் சொன்ன மாதிரி ராய் ஸ்காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும், அந்த பாடியை இங்கே தான் நான் புதைச்சி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனேமே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏற்கனவே பணப்பிரச்சனைனால தான் பையனை கூட்டிட்டு இங்கே வந்தோம், இங்கே வந்து பார்த்தா நம்ம அப்பா யாரையோ கொன்று புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டேப் தான், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு இருக்குது. சரி இவர் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கார்டனில் போய் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த மரத்துக்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க பையனோட ரூம்ல இருந்து அந்த லைட்டு விட்டு விட்டு எரியறதையும் கவனிக்கிறாங்க. மேலே ஓடி போய் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பையன் அவனோட கண்ட்ரோல்லே இல்லாமல் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் நார்மலாக்கி அப்படியே படுக்க வைக்கும் போது தான் அந்த பையன் சொல்கிறான், இங்கே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு ஃப்ளூட் ஒன்று கொடுக்குறாங்க. உனக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக தோணுதோ இந்த ஃப்ளூட்டை ஊது, நான் பக்கத்தில் தான் இருப்பேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு அவன் கூடயே படுக்கவும் செய்கிறாங்க. அந்த பையனை தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அந்த மரத்துக்கிட்ட இவங்க ஏதோ ஒன்று பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துல போய் அந்த மண்ணை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் ஒரு கான்கிரீட்ல ஒரு சிலுவை ஒன்று போட்டிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கீழே வராங்க. வந்து பார்த்தா அந்த ரூம்ல அந்த பையன் நின்றுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு ஹாலில் நின்று அந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்தில் தான் ஜன்னல் கிட்ட யாரோ வந்துட்டு போற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அங்கே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு சேர் மட்டும் காத்துல ஆடிக்கிட்டு இருக்குது. சரி அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே அவ்வளோதான் பயந்து போயிடுறாங்க. மறுபடியும் திரும்பி அந்த ஜன்னல் கிட்ட பார்க்க அவங்க பையனை யாரோ ஒரு ஆள் குண்டா ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இவங்க பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு வெறும் கனவு வந்திருக்குது, அவ்வளோதான். ஆரம்பத்தில் இவங்க பையன் தான் இங்கே ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானா, இப்போ இவங்களுக்குமே இந்த மாதிரி வித்தியாசமான கனவுலாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சரி இதை பற்றி யார்கிட்டயே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் ஒரு ரிப்போர்ட்டரு. அவனை நைட்டு வீட்டுக்கு வர சொல்லி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேப்பில் கேட்ட எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க அப்பா ஒருத்தரை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டதாகவும் இந்த ஆளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் கேட்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ராய் ஸ்காப் அப்படின்னு ஒரு ஆளை சொல்கிறாங்கல்ல, அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான், அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே தான் அந்த லேடி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது தான் தெரியுது, நேற்று இவங்களோட கனவுல ஒரு வயசான ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதே ஆள் தான் இந்த ஃபோட்டோலையும் இருக்காரு.
ஸோ யாருன்னே தெரியாத ஒரு ஆள், முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆள் இவங்களோட கனவுல எப்படி வந்தாரு அப்படிங்கிறத இவங்களுக்கு சுத்தமாக புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த ஊரில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஆளுங்க இவங்க அப்பாவை ஒதுக்கியே தான் வச்சிருந்திருக்காங்க, பெருசாக அவங்க கூட சேர்த்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சாரு. எப்போவுமே அந்த தண்ணி கிட்ட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா இறந்து போனார் இல்லையா, அதே தண்ணி கிட்ட தான் அவரு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் அம்மாவையும் என்னையும் தனியாக விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறமா அவராக எப்பயாவது திரும்பி வருவார். ஆனால் வரும்போது அவர் உடம்பெல்லாம் ரத்தமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஊரில் அங்கங்கே நிறையா செத்துப்போன விலங்குகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அது எல்லாத்தையும் ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கணும், ஒருவேளை பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா ரைடர் பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அவர் காணாமையே போயிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்கள மிரட்டுற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு எங்களுக்கு தெரியல, ஒருவேளை இறந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் கண்டிப்பாக இதோட நிறுத்த போகிறது கிடையாது. யாரெல்லாம் அவரை தொந்தரவு பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. என்னன்னு போய் பார்க்கும்போது தான் இந்த பையனை ஒரு ஆடு ஒன்று கடிச்சது இல்லையா, அந்த ஆட்டோட தலையை வெட்டி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது தான் கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு. நான் அந்த ஆடை எதுவுமே பண்ணலை, நான் அந்த காட்டுக்குள்ளே பார்க்கும்போது அதோட தலையும் உடம்பும் தனித்தனியாக கிடந்துச்சு. என் ஃப்ரெண்டு அதோட தலையை பார்க்கணும்னு சொன்னால் அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு மாதிரி பேசுகிறான். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களோட தலையையும் அதே மாதிரி வெட்டணும் போல் இருக்குது. அப்போ தான் எங்கெல்லாம் போகிறனோ அதை எடுத்துகிட்டு போக முடியும், உங்களை எப்பெல்லாம் என்னால் பார்க்கணும்னு தோணுதோ அப்போ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, எதுக்காக அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. அன்றைக்கி நைட்டு அவங்க கூடயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நைட்டு எந்திரிச்சு பார்க்க பக்கத்தில் அவனை காணோம், எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஃப்ளூட் ஒன்று இவங்ககிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃப்ளூட்டை அவன் ஊதுற மாதிரி சத்தம் கேட்குது. எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, ஒரு ரூமில் பெட்ஷீட்டை பூத்திட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அவனோட பேரை சொல்லிக்கிட்டே போய் அந்த பெட்ஷீட் எடுக்கிறக்காக கிட்ட போகிறாங்க. அப்படி போகும்போது தான் பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த பையன் பின்னாடி வந்து நிற்கிறான். அப்போ முன்னாடி இருக்கிறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அந்த வயசானவர் மறுபடியும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க பையனை கூட்டிட்டு ரூமில் போய் படுத்தவங்க தான் அப்படியே காலையில் விடிஞ்சிருது. பக்கத்தில் பார்த்தா அந்த பையனை காணோம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கான், நீ எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவளை பார்க்கறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அந்த டேப்பையுமே இவளுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கான். அதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே இவனும் கேட்டிருந்திருக்கான். உங்கள் அப்பா ஒரு பாடியை அந்த வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறத என்கிட்ட இருந்து மறைச்சிட்டே இல்லை அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா இவங்க அந்த மரத்துக்கிட்ட அந்த சிலுவை ஒன்று கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த மரத்தை கவனிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட பாக்ஸில் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மரப்பட்டையெல்லாம் கிடச்சிருக்கும்ல, அதை எடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. அதில் காலியாக இருந்த ஸ்பேஸ் பூரா இதுக்கு கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா இந்த மரத்தை அவங்க அப்பா குறிச்சு வச்சிருந்திருக்காரு, இது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த பையில் 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமன் நம்பரை குறிச்சு வச்சுருந்துருக்காரு. இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்போது அந்த ப்ளூ பிரிண்டில் ஒரு ரூமுக்கும் ஒரு நம்பர் ஒன்று போடுவாங்கல்ல, ஃப்ரேமர்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பரு எந்த ரூமுக்கு குறிக்குதோ அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. முத இந்த சிலுவை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த இடம், அதுக்கப்புறமா அந்த மரம், அதுக்கப்புறமா இந்த ரூமு, இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கார்னரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரைகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரூம் ஒன்று கனெக்ட் ஆகுது. அந்த ரூமுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது தான் கீழே எதையோ போட்டு இவங்க அப்பா மறைச்சு வச்சுருந்துருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இவங்களோட பழைய டாலர் ஒன்று தொலைஞ்சு போயிருக்கும், அது கிடைக்குது. இந்த டாலர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் கிறிஸ்டபர் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. குழந்தைங்களை கெட்ட சக்தி கிட்ட இருந்து காப்பாற்றுற வராமா அவரை வழிபடுறதுக்கான ஒரு டாலர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குது அப்படின்னு உள்ள தேடி பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு பாக்ஸ் ஒன்று விட்டுட்டு போயிருந்திருக்காரு. அந்த பாக்ஸில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, நான் பண்ண விஷயங்கள் பைப்பரை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு. யார் இந்த பைப்பர் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த காபோட பொண்ணு வந்தப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அவங்க அப்பா ஒரு பேரை முணுமுணுத்துட்டே இருந்தார், ரைடர் பைடர் அப்படின்னு. அது ஏன் பைப்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா, அந்த காபு, இந்த பைப்பர் 3 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை திறந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் காணாமல் போன காபோட எலும்பு கூடலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்த உடனே 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் தைரியமாக அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே வெளியே வச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொரு எலும்புலையும் ஒவ்வொரு லெட்டர் ஒன்று அவங்க அப்பா எழுதி வச்சுருந்துருக்காரு. அதை எடுத்து இவங்க அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஹார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட பேர் தெரியுது. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட அப்பா சர்ச்சில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது அவர் கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தர்.
ஸோ அடுத்து இந்த ஆள்கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி இந்த எலும்பெல்லாம் இங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க அவங்களோட வீட்டில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஆடியோ டேப்பெல்லாம் ரொம்பவே சத்தமாக ஓட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டிவியில் ஓடுது, அதுக்கப்புறமா லேப்டாப்பில் ஓடுது. இவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே இருந்து அந்த சத்தம் கேட்குது. ஸோ ஏதோ அமானுஷமாக நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலே அந்த ரூஃபுக்கு ஏறி போகிறாங்க. போய் பார்க்கும்போது அவங்களோட பையன் அவனோட கண்ட்ரோல்லே இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலிங்கள்லாம் அந்த செவுத்துல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுங்கெல்லாம் அப்படியே விலகும் போது அந்த செவுத்துல த டெப்ட் இஸ் டியூ, கடன் இன்னும் தீர்க்கப்படலை அப்படின்னு எழுதியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடுங்களோட தலையெல்லாம் அந்த செவுத்துல வெட்டி ஒட்ட வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையனை கூட்டிட்டு கீழே போகும்போது தான் அந்த ரூஃப் உடஞ்சு அது கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க இவங்க. இந்த நேரத்தில் அந்த எலிங்க எல்லாமே அப்படியே இவங்களை பார்த்துட்டு வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்குது. அதுங்க எல்லாம் அப்படியே கிட்டத்தில் வர அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கீழே விழுகிறாங்க. சரி போதும், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கெல்லாம் கட்டிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஹார்லிங்ன்றவர் வீடியோ காலில் கனெக்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட இந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த காப்ன்ற ஆளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. அப்போதான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போறானுங்க. 1950 இந்த டவுனுக்கு பக்கத்தில் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல பெரும்பாலும் கஷ்டப்படுற மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த நேரத்தில் தான் அந்த ஊரோட கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஏரியை ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறானுங்க. ஒரு ஏரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவில் இடம் தேவைப்படும் இல்லையா? அதுக்காக அந்த வேலின்ற இடத்த இவங்க எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல 5 ஏக்கருக்கு இடம் தரோம், அங்கே உங்களோட வீட்டை புதுசாக நீங்கள் கட்டிக்கிட்டு அங்கே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆரம்பத்தில் இந்த மக்களுமே அதை நம்புறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது இந்த கவர்மெண்ட் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருந்திருக்காங்க, அந்த இடத்த கொடுக்க போறதில்லை அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பெரும்பாலான மக்கள் அதை விட்டுட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு ஆள் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் எப்பெல்லாம் அவனோட ஐஸ்கிரீம் வண்டியை எடுத்துட்டு அந்த ஊருக்குள்ளே வரானோ அங்கே இருந்த எல்லா குழந்தைங்களுமே அவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் அடிக்கடி இந்த டவுனுக்குள்ளே வருவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இங்கே ஒரு விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த டவுனில் இருக்கிற மக்கள் வேற, அந்த வேலியில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வேற. இந்த கவர்மெண்ட்டு அந்த வேலையில் இருந்த மக்களை தான் ஏமாற்றி அவங்களுக்கு இடம் கொடுக்கறதா சொல்லி போய் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக இந்த டவுன்ல இருந்து 5 குழந்தைங்கள எடுத்துகிட்டு போயிருந்திருக்கான். அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு குழந்தை அப்படின்னு கணக்கு போட்டு 5 ஏக்கருக்கு 5 குழந்தைங்கள கடத்திட்டு போயிருந்திருக்கான். அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள கொலை பண்ணாமல் அவனோட வீட்டில் அடைச்சி வச்சுருந்துருக்கான். அந்த வீடு எங்கே இருக்குது? கரெக்டாக அந்த வேலின்ற இடத்துல தானே இருக்குது. அந்த இடத்துல தான் இவனுங்க ஏரியை உருவாக்குறதுக்காக டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விடுறதுக்கு முடிவு பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க. ஸோ இவனுங்க அந்த டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விடும்போது கண்டிப்பாக அந்த வீடும் வெள்ளத்தில் மூழ்கும். அப்போது அந்த குழந்தைங்கள்லாம் இறந்து போவாங்க அப்படின்றதான் இவனோட பிளானு. ஆனால் அதுலேருந்து 2 பேர் தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தர் நம்ம ஹீரோனோட அப்பா, இன்னொருத்தர் அந்த காபு. மிச்சம் இருந்த 3 பசங்களும் அந்த பைப்பரும் அந்த டேமை திறந்து விடும்போது அந்த வெள்ளத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அதோட நிற்கலை. அதுக்கப்புறமா காபு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஏற்கனவே அவங்க பொண்ணு சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பைப்பரோட ஆவி தான் இவனை அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைமில் தான் காபு உங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தான். அந்த இடத்துல தான் உங்கள் அப்பா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. என்னதான் அந்த பைப்பர் இறந்துருந்தாலும் அவனோட ஆவி வேற ஒரு டைமென்ஷனில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல அவன் இறந்து போன அதே நாளை திரும்ப திரும்ப அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. அந்த டைமென்ஷனுக்கும் நம்ம உலகத்துக்கும் ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் உங்க அப்பா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த போர்ட்டல் வழியா தான் இங்க இருக்கிற ஆளுங்களை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், கண்ட்ரோல் பண்றான். அவன் இறந்து போன அன்னைக்கு அந்த 5 குழந்தைங்கள்ல 2 குழந்தைங்க தப்பிச்சு போனாங்கல்ல, அந்த கடனை தீர்க்கிறதுக்காக தான் இன்னும் இங்க இருக்கிற மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணி விலங்குகளை கொல்றது, குழந்தைங்களை கடத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவனால மேலும் மேலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காபை அவங்க அப்பா கொலை பண்ணாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு யாராவது பசங்க இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கேட்குறாரு. அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இதே டைம்ல தான் அந்த காபோட பொண்ணு இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது. ஸ்கூலுக்கு போன பையன் ஸ்கூலுக்கே வரல, அவனை காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பையனை அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹார்லிங்கும் கிளம்பி அவர் சொன்னது மாதிரியே அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் அந்த வீட்டில் ஏதாவது ஆவி நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்களோட பையனோட ரூமில் அவங்களுக்கு ஒரு டேப் ஒன்று கிடைக்குது. அந்த டேப்பில் அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த ஆடு இவனோட கையை கடிச்சது இல்லையா, அப்போ இருந்தே அந்த ஆட்டை ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதை கொலை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த பைப்பர் தான் இவங்க பையனை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆட்டை கொலை பண்ண வச்சிருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா உன் பையனை காப்பாற்றணும் அப்படின்னா இதில் நீ தான் அவனுக்காக சண்டை போடணும், உனக்கு ஒரு சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க அப்பா இறந்து போனார் இல்லையா, அதே ஆற்றுக்கு தான் இவங்களையுமே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் நான் உன்னை முக்க போகிறேன், திருப்பி நீ வரணும் அப்படின்னா அந்த கடவுள் தான் உன்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்கள அந்த தண்ணியில் முக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணியிலேருந்து அவங்க எந்திரிக்கும் போது இப்போ வேற ஒரு டைமென்ஷனில் எந்திரிக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, அந்த ஆவி திரும்ப திரும்ப அதே நாளில் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அந்த டைமென்ஷனில் எந்திரிக்கிறாங்க. அங்கேருந்து எந்திரிச்சு உள்ளே நடந்து போகும்போது ஒரு வீடு ஒன்றை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பைப்பரோட வீடாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது தான் அவங்க அப்பா ஒரு கீ ஒன்று கொடுத்தாருல, அந்த கீ ஏன் இந்த வீட்டுக்கான கீயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்குறாங்க. அந்த வீடு ஓப்பன் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் அவங்க அப்பா ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அந்த தண்ணியில் இறங்கலை. அவருமே அந்த போர்ட்டல் வழியாக இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இருந்திருக்காரு. ஆனால் அவரால் அந்த பைப்பரை தடுக்க முடியல. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே வர வேண்டியதாக போச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க அவங்களுக்கு ஒரு பழைய நியூஸ் பேப்பர் ஒன்று கிடைக்குதாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு நாளைக்கு தான் அந்த வேலையில் டேமை திறந்து விட போகிறாங்க, வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வெள்ளம் வர்றதுக்குள்ளே அவங்க பையனை கண்டுபிடிச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் தான் இவங்க எல்லாருமே தப்பிக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அந்த பைப்பர் கூடயே சாக வேண்டியது தான். ஸோ இந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி பார்க்குறாங்க. திடீர்னு அவங்க பையனோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. சத்தம் போடாதீங்க, அவனுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். வெளியில போய் பார்க்க அந்த படிக்கட்டுக்கு மேல ஒரு குட்டி பையனோட ஆவி இவங்களை அப்படியே கூட்டிட்டு போகுது. பின்னாடியே போக திடீர்னு உள்ள இருந்து ஒரு ஆள் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த ரூம்குள்ள அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பைப்பர்ன்ற ஆள் தான் இறங்கி கீழே போறான். யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவங்க அந்த டேமை திறந்து விட போறதுனால இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ நீங்களுமே தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ரூமோட கதவை திறந்துட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த பசங்களை அடைச்சி வச்சிருந்துருக்கான். ஆனால் அந்த கதவை திறக்கிறதுக்கான கீ இவங்க கிட்ட இல்லை. அங்கே இருந்த ஒரு டூல் எடுத்து அதை அடித்து உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதை உடைக்கவே முடியல. இந்த நேரத்தில் தான் வெளியில் போன அந்த பைப்பர் அந்த ஆஃபீஸர் அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ வெளியில் போகிறது மாதிரி அந்த ஆஃபீஸரை ஏமாற்றிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் அந்த அண்டர் கிரவுண்ட் டோரு திறந்திருக்கிறத கவனிச்சுட்டு கீழே போகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு ரேக் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமோட சாவியெல்லாம் அவனோட இடுப்பில் தான் இருக்குது. அதை நம்ம காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து ரூமோட கதவை ஒன்று ஒன்றா அவன் தட்டி பார்க்குறான், உள்ள அந்த பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் தான் பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயினை அந்த டூலை வச்சு அவனோட மண்டையில் அடிக்க 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை அடி பொழக்கிறான். அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட சண்டை போட்டு அவனை எப்படியோ அடித்து கீழே தள்ளி மயக்கம் போட வச்சிடறாங்க. அங்கே இருந்த ரூம் எல்லாத்தையுமே திறந்து விட்டு அந்த பசங்க எல்லாத்தையும் வெளியில் போயிருங்க, எப்படியோ தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மயக்கம் போட்டிருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறான். அதுக்கப்புறமா அவங்கள அந்த செவுத்துல அடிக்க இப்போ நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. இவன் அந்த பசங்களை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. அந்த பசங்களை அவன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போய் பார்க்கும்போது தான் அந்த ஆத்துக்குள்ள அவன் இறங்கி நின்றுட்டு இருக்கான். வெளியில அந்த பசங்க பூரா நின்றுகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஆளு அவங்கள ஈஸியா பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள அப்படியே முக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இவ்வளோ கொலை பண்ணிடுவான், அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு முடிச்சு விட்ருவான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த செயின்ட் கிறிஸ்டபரோட டாலர் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டாலர் அப்படியே அந்த தண்ணியில் மிதக்கிறத பார்க்குறாங்க. அந்த டாலரை கையில் எடுத்துட்டு திருப்பி அந்த ஆளை பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே இழுக்கிறாங்க. அவன் மூச்சு திணறி அந்த தண்ணிக்குள்ளேயே சாகிறது வரைக்கும் அவனை வெளியில் விடாமல் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இவங்களும் மயங்கி போயிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஹார்லிங்கும் அவளோட ஃப்ரெண்டும் அவளோட உடம்பை அப்படியே அந்த தண்ணியை விட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடியே அந்த பசங்க எல்லாருமே அந்த தண்ணிக்குள்ளேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷனுக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் எப்படியோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து காப்பாற்றிடுறானுங்க. சரி அவ்வளோதான், படம் முடிஞ்சது, குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக கொடுக்குறானுங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்படியே அவங்களோட வீட்டில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. இப்போ அந்த பையன் நார்மலாக இருக்கான். ஆனால் இவங்களை அந்த பைப்பர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்லிங் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, சின்ன பசங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பெரியவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி யாரையாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த பைப்பருக்கும் இவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் ஒன்று இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார் இல்லையா. அந்த தண்ணிக்குள்ளே இவங்க அவனை பிடிச்சி முக்கும்போது அவன் இறந்துட்டானா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காட்டியிருந்திருக்க மாட்டானுங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் உருவாயிருச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறானுங்க. அதனால தான் அந்த பைப்பரை இவங்களை இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் சொல்கிறானுங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டில இருந்து வெளியில் வந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஊரில் இருந்த மற்ற பெரியவங்களும் இவங்கள மாதிரியே அப்படியே அந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூலியமா மற்றவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் இவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். ஸோ இங்கே தான் அந்த பைப்பரோட ஒரிஜினல் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
போகிறானுங்க. நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த டவுன்ல இருந்து 5 குழந்தைங்களை கடத்திட்டு போகும்போது அந்த குழந்தைங்களால அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தானே நினச்சிருந்துருப்போம். ஆனால் இந்த பைப்பரோட உண்மையான மோட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும்போது அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லாமல் அந்த குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அப்படி அந்த குழந்தைங்களை பழி வாங்குற விதமாக தான் அந்த வேலையை செஞ்சுருந்துருக்கான். அதனால தான் அவங்கள கொலை பண்ணாமல் அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்துருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் அவங்க அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து தூரமாக கூட்டிகிட்டு போகிறான். மறுபடியும் அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவோட கவனிப்பு இல்லாமல் தனியாக தவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சு அந்த படத்தை அப்படியே முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.